Hi, good morning. I am Prabhakaran from Mind Power Controls and System. We are providing technical training. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா VFD டிரைவுக்கும் சாஃப்ட் ஸ்டார்டருக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். அது VFD டிரைவ்னா என்ன, சாஃப்ட் ஸ்டார்டர்னா என்ன, இது ரெண்டுமே நம்ம இப்போ இந்த செஷன்ஸில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் மோட்டர். எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே பார்த்தீங்கன்னா கம்பெனிஸில் எல்லா மிஷின்ஸ்லையுமே எலக்ட்ரிக் மோட்டர் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியை மாற்றுறதுனால எந்த அப்ளிகேஷன் எடுத்திங்கனாலுமே, எந்த மோட்ரு, எந்த அப்ளிகேஷன்ஸ், எந்த மிஷின்ஸ் எடுத்திங்கனாலுமே மோட்ரு வந்து கண்டிப்பாக இருக்கும். எதுக்காகனா நம்ம எலக்ட்ரிக்கல் லோடை வந்து மெக்கானிக்கல் லோடாக மாற்றுறதுக்காக. மோட்ரு வந்து எப்போவுமே வந்து ஃபுல் வோல்டேஜில் ஸ்டார்ட் பண்ணால் வந்து நம்ம ஃபுல் வோல்டேஜில் ஸ்டார்ட் பண்ணால் தான் அதோட டார்க் வந்து அதிகமாக இருக்கும், ஸ்டார்டிங் டார்க்கும். அப்புறம் கரண்ட்டும் கம்மியாக இருக்கும். அதனால ஃபுல் வோல்டேஜில் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணணும். மோட்ரு தான் வந்து எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறாங்க. அதனால வந்து மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2 விதமான மெத்தட்ஸ் வந்து வச்சுருக்காங்க, 2-3 விதமான. ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர்ஸ், இல்லாட்டி சாஃப்ட் ஸ்டார்டர்ஸ். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு VFD டிரைவ், ஃப்ரீக்வன்சி டிரைவ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டுமே வச்சு தான் மோட்டரை வந்து என்றைக்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ப்ளஸ் எல்லாமே இந்த ரெண்டு ஸ்டாப் ஸ்டார்டர்ஸ் இல்லை VFD டிரைவ் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எலக்ட்ரிக்கல் மோட்டர் ஸ்டார்டர்ஸ்னால் என்னென்னா, இப்போது நார்மலாக வந்து ஒரு மோட்டர் லோடு வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த லோடுக்கு வந்து ஒரு சுவிட்சிங் டிவைஸ் மாதிரி அதை வந்து ஆன் பண்ண உடனே ஃபுல் வோல்டேஜ் வந்து அந்த மோட்டருக்கு போயிடும். சடனாக வந்து டார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். சடனாக வந்து அந்த மோட்டரோட ஸ்டார்டிங் டார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகி சடனாக வந்து லோடு எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டார்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சடனாக ஆன் பண்ணி கொடுக்கும். அது போக அது இல்லாமல் மற்ற எலக்ட்ரிக்கல் டிவைசஸ்க்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு மோட்டர் இருக்குது, அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டார்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற ஏதாவது டிவைசஸ் ஏதாவது ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னாமே இந்த ஸ்டார்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டையும், சாஃப்ட் ஸ்டார்டரையும் VFDயும் கம்பேர் பண்ணோம்னா ரெண்டுமே வந்து ஒரு விதத்தில் வந்து சேமாக தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டிவைஸுமே, இந்த VFDயாக இருந்தாலும் சரி, சாஃப்ட் ஸ்டார்டாக இருந்தாலும் சரி, சேமாக வந்து இதை விட இது வந்து பெட்டராக தான் தெரியும். ஏன்னா வந்து ரெண்டுலேயுமே வந்து சேமான ஆப்ரேஷன்ஸாக இருக்குது. ஆனால் VFD ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா VFDயோட டிரைவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டரோட ஸ்பீடை வந்து வேரி பண்ணிக்கலாம். சாஃப்ட் ஸ்டார்ட்டில் அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ மோட்டர் வந்து அதோட ஹெச்பி வந்து எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம VFDஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். VFDயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஸ்டார்ட்டில் கம்மியான ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். VFDயில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம ஆக்சலரேஷன் டைமு, டிக்ளரேஷன் டைமு, அந்த இதெல்லாமே மாற்றலாம். ப்ளஸ் அதோட டார்க்கு, கரண்ட் கண்ட்ரோலு, இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கும். கரண்ட் கண்ட்ரோல் சாஃப்ட் ஸ்டார்டரில் இருக்குது, நம்ம VFD டிரைவ்லையும் இருக்கும் கரண்ட் கண்ட்ரோல் இருக்கும். அதில் ப்ளஸ் வந்து அது கூட மற்ற கண்ட்ரோலோட அதை கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து VFD டிரைவில் இருக்குது. மெயினாக வந்து ஸ்பீடை வந்து வேரி பண்ணுறதுக்கு தான் வந்து சாஃப்ட் ஸ்டார்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து சாஃப்ட் ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு வந்து அதில் வந்து ஒரு SCR தான் வச்சுருப்பாங்க. SCR வந்து அந்த ஸ்டார்டிங் கரண்ட்டை வந்து கம்மி பண்ணுறாங்க. மோட்டர் வந்து இப்போ ஓவர்லோடில் இருக்குது அப்படின்னா அதில் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கரண்ட் வந்து எடுக்கும். அந்த ஸ்டார்டிங் வந்து கம்மி பண்ணுறதுக்காக சாஃப்ட் ஸ்டார்டர் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரு SCR இருக்கும். ஒரு வால்வ் வந்து எப்படி ஆப்ரேஷன் ஆகுது அந்த மாதிரி தான். அதில் ஒரு டயோடு இருக்கும். அதாவது ஒன் சைடு மட்டும்தான் சப்ளையை பாஸ் பண்ணும். ஒரு வால்வ் ஃபங்க்ஷன் எப்படின்னா, முன்னாடி ஒரு வந்து 4 டன் வால்வு போட்டிருப்பாங்க. அந்த வால்வ் என்ன பண்ணுன்னா ஒன் சைடு மட்டும்தான் அந்த ஃப்ளோ கொடுக்கும். அதே மாதிரி சாஃப்ட் ஸ்டார்டரும் ஒன் சைடு மட்டும்தான் ஃப்ளோ கொடுக்கும். மோட்டர்லேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அந்த சாஃப்ட் ஸ்டார்டர் வந்து அலோவ் பண்ணாது. மோட்டர் வந்து ஏதாவது ரிட்டர்ன் கரண்ட்ஸ், ரிட்டர்ன் வோல்டேஜ் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நான் அந்த சாஃப்ட் ஸ்டார்டர் வந்து அலோவ் பண்ணாது. ஒன் சைடு ஒரு டயோடு மாதிரி ஒர்க் ஆகும். ஒரு SCR ஆப்ரேஷன் யூஸ் பண்ணி ஒரு டயோடு மாதிரி ஆகும். இதில் வந்து ஒரு சுவிட்சிங் இருக்கும். சுவிட்சிங் எதுக்குன்னா, அந்த மோட்டர் வந்து ஆன் பண்ணுறதுக்கு அந்த சுவிட்சிங் பொலாரிட்டிஸ் இருக்கும், 3 பொலாரிட்டிஸ். அதுக்கேற்ற மாதிரி அந்த தைரிஸ்டரை கான்ஃபிகர் பண்ணி 3 பேஸ் பவர் வந்து கொடுத்து மோட்டரை வந்து ஆன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு டயோடு மாதிரி ஒரு ஆக்ட் ஆகும் சாஃப்ட் ஸ்டார்டர். இந்த மாதிரி இடத்துலலாம் சாஃப்ட் ஸ்டார்டர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து ஸ்பீடு வேரியேஷன் தேவைப்படல, ஒன்லி மோட்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணால் போதும், பம்பிங் மெத்தேடு, அப்புறம் எங்கேயாவது மோட்டர் வந்து ஃபுல் ஸ்பீடில் ரன் ஆகிற மாதிரி அப்ளிகேஷன்ஸு, இந்த மாதிரி இடத்துலலாம் சாஃப்ட் ஸ்டார்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக? மோட்டரோட ப்ரொடக்ஷனுக்கும் யூஸ் ஆகும், ப்ளஸ் வந்து ஏதாவது ரிட்டர்ன் கரண்ட், மோட்டர் ஓவர்லோட் ஆகி மோட்டர் ஹீட் ஆகி அதுலேருந்து வர ரிட்டர்ன் கரண்ட் மற்ற சர்க்கியூட்ஸ் எல்லாமே பாதிக்காமல் இருக்கிறதுக்கும், மோட்டரோட சேஃப்டிக்காகவும் அந்த சாஃப்ட் ஸ்டார்டர்ஸ் வந்து இருக்கிற இடத்துல எல்லாம் நம்ம அந்த சாஃப்ட் ஸ்டார்டர்
எங்க VFD டிரைவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, VFD டிரைவ்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இப்போ நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பீடு கண்ட்ரோல் மெத்தட் வந்து இருக்குது. நம்ம வந்து இந்த டிரைவில் என்ன பண்ணோம்னா ஃப்ரீக்குவன்சி கண்ட்ரோல் பண்ணி அந்த ஸ்பீடை வந்து வேரி பண்ணுறோம். அதனால வந்து நம்ம நிறைய இடத்துல இப்போ கன்வேயர் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வந்து நின்றுட்டுருக்கு, நம்ம சடனாக ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து கீழே விழுந்துரும். அதனால வந்து அதோட டிரைவ் வந்து ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவாக ரன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃபுல் ஸ்பீடு கொண்டு போவாங்க. அந்த மாதிரி ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ், அப்புறம் வந்து கன்வேயர் இண்டஸ்ட்ரீஸ், இந்த இடத்துல எல்லாம் வந்து டிரைவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். அது போக பவர் பிளான்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, இப்போ மோட்டரோட ஸ்பீடெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து VFD டிரைவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது போக இதில் வந்து மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா VFD டிரைவில் வோல்டேஜ் இதெல்லாம் இருக்குது, வோல்டேஜ் ஹெட்ஸ், இதை பொறுத்து அந்த ரேஷியோ வெக்டார் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அந்த வெக்டார் கண்ட்ரோல் வழியாக நம்ம டிரைவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து மெயினாக என்னென்னா சாஃப்ட் ஸ்டார்டரை விட VFD டிரைவில் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா 20% எனர்ஜியும் சேவ் ஆகும். ஒரு 20, அதாவது நம்ம போடுற அப்ளிகேஷன் ப்ளஸ் சூட்டபிளான டிரைவ் வந்து அந்த இடத்துல போட்டிருந்தோம் அப்படின்னா 10 to 20% வந்து அதோட மோட்டரோட எனர்ஜி வந்து நமக்கு சேவ் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா நமக்கு எனர்ஜி சேவ் ஆகும்போது நமக்கான EB பில்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இது வந்து பம்பிங் சிஸ்டம் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது போக எனர்ஜி சேவிங் அந்த வேணுங்கிற இடத்துல, அப்புறம் இந்த மாதிரி கன்வேயர், வென்டிலேஷன் கன்வேயர்ஸு, வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ஸு, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து வோல்டேஜ் அண்ட் ஃப்ரீக்குவன்சியை வந்து ரெடியூஸ் பண்ணி ஸ்பீடை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் போக இது வேணால் அலாரம்ஸ் எல்லாம் கொடுக்கும். இப்போ மோட்டர் ஏதாவது ஓவர்லோட் ஆகுது, அலாரம்ஸ் எல்லாம் எனக்கு ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னாலும் டிரைவ் வழியாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதை வந்து சாஃப்ட் ஸ்டார்டரில் வந்து ஜென்ரேட் பண்ண முடியாது. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இப்போ மோட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப்ஸ்லலாம் வந்து ஸ்பீடை வந்து வேரி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நிறைய விதத்தில் வந்து மோட்டரை வந்து ஸ்பீடை வந்து வேரி பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து மெக்கானிக்கலாக எப்படி வந்து வேரி பண்ணுறாங்க, அப்படி ஸ்பீடை வேரி பண்ணாங்கன்னா பெல்ட்டு செயின் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய இடத்துல இந்த மாவு மில் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பெல்ட் போட்டிருப்பாங்க. பெல்ட் வச்சு ஒரு இல்லாட்டி அதோட கியர் பாக்ஸ் பெல்ட் இந்த மாதிரி எல்லாம் வச்சு மெக்கானிக்கலாக கியர் பாக்ஸ் இதெல்லாம் வச்சு ஒரு இது வந்து பண்ணியிருப்பாங்க. அது வழியாக ஸ்பீடை வந்து வேரி பண்ணியிருப்பாங்க. அது போக மெக்கானிக்கல் ஃபிக்ஷன் டிரைவ்ஸ், அதுனா மெக்கானிக்கலான அந்த கியர் பாக்ஸஸ் தான் சொல்லுவோம். அந்த கியர் பாக்ஸஸ் எல்லாம் வச்சு ஸ்பீடை வந்து வேரி பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இவ்வளோ ரேஷியோ வேணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ரேட்டட் ஆர்பிஎம்லேருந்து அவ்வளோ ரேஷியோவுக்கு டிவைட் பண்ணி உங்களுக்கு ஸ்பீடை வந்து வேரி பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் வேரியபிள் சிஸ்டம். ஹைட்ராலிக் ஸ்டாட்டிக்ல டிரைவ் சிஸ்டம்ல என்ன பண்ணுவாங்க, ஹைட்ராலிக் மோட்டர்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி இப்போ ஒரு மெட்டீரியல் மூவ் பண்ணுறது, ஒரு ஹைட்ராலிக் மோட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அதிலெல்லாம் வச்சு ஹைட்ராலிக்கோட வால்வ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த ஆயிலோட ஃப்ளோ வந்து அட்ஜஸ்ட் ஆகும். அதை வச்சு நம்ம ஹைட்ராலிக் மோட்டர்லேருந்து அந்த சாஃப்ட்லேருந்து நம்ம ஆர்பிஎம் வந்து வேரி பண்ணிக்கலாம். அது போக எலக்ட்ரோ மேக்னெட்டிக்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கரண்ட்டுக்கு எடி கரண்ட்டை வந்து கப்ளிங் பண்ணி அது வழியாகவும் ஸ்பீடை வந்து வேரி பண்ணுறாங்க. அது போக எலக்ட்ரிக்கல் வேரியபிள் ஸ்பீட் டிரைவ்லஸ்லாம் நம்ம இதெல்லாமே ஒரு வேரியபிள் வோல்டேஜ் டிசி கன்வெர்ட்டர் வழியாக பண்ணுறது. டிசி மோட்டருக்கு வேரியபிள் ஃப்ரீக்குவன்சி கன்வெர்ட்டர் வித் ஏசி மோட்டர் எல்லாமே வேரியபிள் ஃப்ரீக்குவன்சி கன்வெர்ட்டர்னு சொல்லுவோம். நம்ம யூஸ் பண்ணுற வேரியபிள் ஃப்ரீக்குவன்சி டிரைவை தான் வந்து வேரியபிள் ஃப்ரீக்குவன்சி கன்வெர்ட்டர்னு சொல்கிறோம். அது போக ஸ்லிப் கண்ட்ரோல் வித் வவுண்ட் ரோட்டார் இண்டக்ஷன் மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் கண்ட்ரோல் மூலிமா ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது பொசிஷனிங் டிரைவ்ஸ். சர்வோ ஸ்டெப்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல்ஸு வித் மாடுலேஷன், பல்ஸு வித் ட்ரெயின், இந்த மாதிரியெல்லாம் வந்து பல்ஸ் எல்லாம் கொடுத்து பொசிஷன் டிரைவ்ஸ் அதில் வந்து ஸ்பீட் எல்லாமே வேரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைப்ஸ் வந்து VFD டிரைவ். முன்னாடி வந்து இந்த மாதிரி எல்லாம் மெக்கானிக்கல் டிரைவ்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வச்சு தான் மோட்டரோட ஸ்பீடை வந்து வேரி பண்ணுறாங்க. அதில் ஒன் ஆஃப் த மெயின் பார்ட் தான் வந்து வேரியபிள் ஃப்ரீக்குவன்சி டிரைவ். வேரியபிள் ஃப்ரீக்குவன்சி டிரைவ் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணால் ஒரு 3 phase சப்ளை ஏசி சப்ளையை வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிரைவுக்கு வந்து இன்புட் வந்து மெயின் சப்ளை வந்து 3 phase கொடுப்போம். அந்த 3 phase சப்ளையை ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ஏசியை வந்து 3 phase ஏசியை வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் பேங்க் வந்து போட்டிருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டர் பேங்க் என்ன ஆகும், டிசியை வந்து பியூர் டிசியாக வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். இந்த இடத்த பாருங்க, இந்த இடத்துல வந்து மெயின் சப்ளை இருக்கும், ஏசி வந்து சப்ளை போயிட்டு இருக்கும். ஏசி சப்ளைல வந்து டிசியை இங்கே கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க டயோடு யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் டிசி ஃபில்டர் இருக்கும். டிசி ஃபில்டரில் என்னன்னா ஒரு கெப்பாசிட்டர் பேங்க் வந்து போட்டு டிசியை வந்து பியூர் டிசியாக மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர்
டிரான்சிஸ்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஐஜிபிடின்னு சொல்லுவாங்க. ஐஜிபிடி தான் இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க டிரைவ்ஸில். இந்த ஐஜிபிடியில் வந்து நம்ம ஒவ்வொரு பேஸுக்கு ஏற்ற மாதிரி 3 4 அந்த மாதிரி ஐஜிபிடிஸ் வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பேரலாக கனெக்ட் பண்ணி அந்த ஐஜிபிடி என்ன பண்ணும், மறுபடியும் டிசியை வந்து ஏசியாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. நம்ம கொடுக்குற பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி டிசியை கன்வெர்ட். அது போக பிடபிள்யூஎம் அவுட்புட் வழியாக இப்போ நம்ம வந்து டிரைவுக்கு வந்து சைன் வேவ் ஆர் ஸ்கொயர் வேவ் அந்த மாதிரி கொடுப்போம். அது மாதிரி நம்ம இந்த பிடபிள்யூஎம் அவுட்புட்டை அந்த இதுலேருந்து வர பிடபிள்யூஎம் அவுட்புட்டை நம்ம மோட்டருக்கு கொடுப்போம். அப்போ என்ன ஆகுனா, இந்த பிடபிள்யூஎம் வேரி பண்ண அதோட ஃப்ரீக்வன்சியை வேரி பண்ண மோட்டரோட ஸ்பீடு வேரி ஆகும். அதை போல மெக்கானிக்கல் அவுட்புட்டில் வர அந்த சாஃப்ட்டோட ஸ்பீடு வந்து கம்மி பண்ணிக்கலாம், ப்ளஸ் அதிகமும் பண்ணிக்கலாம். இந்த 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 இதில் வந்து இந்த சப்ளை கொடுக்கறனால என்ன ஆகுது அப்படின்னா, மோட்டரோட பல்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ இங்கே நம்ம ஏசி பல்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, இங்கே வரும்போது என்னன்னா அதே ஏசி பல்ஸ் வந்து ஸ்கொயர் வேவ் பல்ஸாக வந்து மாறி போகும். அப்போ என்னாகும், மோட்டரோட சேஃப்டி அண்ட் மோட்டர் ஹீட் ஆகிறது ப்ளஸ் எனர்ஜி சேவிங் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் டிடெக்ஷன்ஸ் எல்லாம் வரும். இதான் வந்து விஎஃப்டி டிரைவோட ஒர்க்கிங். டிரைவில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இதை வந்து ஹெச்விஏசி சிஸ்டம்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபாலோயிங் இந்த பெனிஃபிட்ஸ் என்ன, ஹெச்விஏசி சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறதுல யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய அப்ளிகேஷன்ஸில் வந்து டிரைவ் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபேன்ஸு, பம்ப்ஸு, கம்ப்ரஸரு, அப்புறம் ஏர் ஹேண்ட்லரு, சில்லரு இந்த மாதிரி இடத்துலையும் நீங்கள் வந்து டிரைவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபேன் அப்ளிகேஷன்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே டிரைவ்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த பம்போ ஃபேனோ வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு எனர்ஜி வந்து மேக்ஸிமம் சேவ் ஆகும். ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ஸ்டாலேஷன் மெயின்டெனன்ஸ். இப்போ டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், அதை சீக்கிரமாகவும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து அதுலேயே ஃபால்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நம்ம அந்த டிஸ்பிளேல வந்து 7 செக்மெண்ட் டிஸ்பிளேல வந்து காமிச்சிடும். அதனால அந்த ஃபால்ட் எல்லாம் வந்து ஈஸியாக டிடெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டார்டிங் கரண்ட் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ மோட்டர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஓவர்லோடு, இப்போ க்ரெயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் லோடு வந்து அதிகமாக இருக்கும், இல்லை ஸ்டார்டிங்கில் கரண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல எல்லாம் டிரைவ் போட்டிங்கன்னா அந்த ஸ்டார்டிங் கரண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு 0 to 20% நம்ம சூட்டபிள் டிரைவ், சூட்டபிள் மோட்டர் அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணி போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 20% வந்து எனர்ஜி வந்து சேவ் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, அதாவது இப்போ பெல்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோட் இருக்கும், பெல்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா லோட் இருக்கும், அதை கழட்டி மாட்டுறது இந்த மாதிரி நிறையா வந்து மெக்கானிக்கலாக வந்து ரொம்ப ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த மெக்கானிக்கல் ஒர்க் எல்லாம் வந்து நமக்கு எதுவுமே இருக்காது. இந்த மோட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது பெல்ட் டிரைவ்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஸ்மூத்தாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். திடீர்னு ஸ்டார்ட் பண்ணி ஸ்மூத்தாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹை பவர் ஃபேக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு லோ, இப்போ இண்டக்ஷன் மோட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பவர் ஃபேக்டர் வந்து லேகிங்கில் போகும். ஏன்னா இண்டக்ஷனோட எல்லாமே பவர் ஃபேக்டர் லேகிங் போகும். அதனால வந்து இபியில் வந்து ஃபைன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க பவர் ஃபேக்டருக்கு. ஆனால் வந்து இந்த ஃப்ரீக்வன்சி போட்டு இந்த டிரைவு போட்டு நீங்கள் வந்து மோட்டர் வந்து ரன் பண்ணிங்கன்னா பவர் ஃபேக்டர் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஹை பவர் ஃபேக்டர் இருக்கும், உங்களுக்கு பவர் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகும், யூனிட்டியாகவும் கொண்டு வந்துட்டு. எந்தெந்த இடத்துல என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்ல எல்லாம் வந்து வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், கன்வேயர் அப்ளிகேஷன்ஸ். கன்வேயரில் இந்த மாதிரி வந்து பாக்ஸஸை வந்து மேலே கொண்டு போகிறது, இல்லை டயரு இந்த மாதிரி மூட்டை பார்த்தீங்கன்னா இப்போ பேக்ஸ் எல்லாம் இருக்கும், 80 kgs பேக். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீடு மில்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ஸை வந்து மேலே கொண்டு போகிறது, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து இந்த வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது போக வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவர் ட்ராக்ஷன் சிஸ்டம்ல யூஸ் பண்ணுறாங்க. இப்போ மெட்ரோ ரயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இப்போ டெல்லி மெட்ரோ ரயிலே வந்து வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் அந்த மெட்ரோ ரயிலில் எல்லாமே வந்து இந்த ஃப்ரீக்வன்சி வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் வச்சு தான் மோட்டரோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அதில் தான் வந்து அந்த ட்ரெயின் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து ஓடுதாங்க. மெட்ரோ ரயிலில் எலக்ட்ரிக் ட்ரெயின் சொல்லுவோம். அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் வந்து இந்த மோட்டரோட இந்த ஃப்ரீக்வன்சி டிரைவ் வச்சு தான் ஓட்டுறாங்க. அது போக நம்ம நார்மலாக எல்லா இடத்துலையும் பார்க்குற மாதிரி மாடல் லிஃப்ட்ஸு, எஸ்கலேட்டர்ஸு, பம்பிங் சிஸ்டம், எல்லாம் லிஃப்ட்ஸு இதெல்லாம் இருக்கு இல்லைங்க, அங்கே எல்லாமே வந்து இந்த டிரைவ்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இப்போ எனர்ஜி எஃபிஷியன்ட் ரெஃப்ரிஜரேட்டர், இப்போ பெரிய பெரிய ஏசி எல்லாம் இருக்கும், ஏசி ஏர் கண்டிஷனிங், அந்த இடத்துலையும் வந்து நம்ம டிரைவ்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அது போக ப்ரெஷர் பூஸ்டிங் பம்ப்ஸு, இந்த மாதிரி பாட்டில் ஃபில்லிங், ஃபுட் அண்ட் பேவரேஜ் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா பாட்டிலை வந்து ஃபில்லிங் பண்ணுறது, பாட்டிலை ரிஜெக்ட் பண்ணுற கன்வேயர்ஸு, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம் வந்து வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னா நிறைய இடத்துல சாஃப்ட் ஸ்டார்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்பீடை வேரி பண்ணுறதுலேருந்து எனர்ஜி சேவிங் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸ்டார்டரில் எனர்ஜி சேவிங் வந்து உங்களுக்கு வராது. அது வந்து ஒரு மோட்டரோட ப்ரொடெக்ஷனுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும்.
லாஸ்ட்டாக வந்து என்னன்னா சாஃப்ட் ஸ்டார்டர் விஎஃப்டி இது ரெண்டில் வந்து எது வந்து பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா சாஃப்ட் ஸ்டார்டர் ஒன்லி வந்து ஃபுல் வோல்டேஜில் ஸ்டார்டிங் டார்க் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து விஎஃப்டி வந்து லிமிட்டேஷன் வோல்டேஜ் ரெடியூஸ் பண்ணுற விஎஃப்டி வந்து லிமிட்டாக இருக்கிற இடத்துல தான் யூஸ் பண்ணுவாங்க. வோல்டேஜ் வந்து ரெடியூஸ் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னா சாஃப்ட் ஸ்டார்டர் வந்து நீங்கள் ஒன்லி ஸ்டார்ட் மட்டும்தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற இடத்துல வந்து சாஃப்ட் ஸ்டார்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து எனக்கு மோட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணணும், அந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ சைக்கிள்ஸ் வந்து இப்போ இந்த ஒரு டைமுக்கு வந்து ஒரு ஸ்பீடு வரணும், இன்னொரு டைமுக்கு வந்து இன்னொரு ஸ்பீடு வரணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம விஎஃப்டி டிரைவ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். சாஃப்ட் ஸ்டார்டரில் வந்து நான் சொன்ன மாதிரி எனர்ஜி சேவிங் வந்து பண்ண முடியாது. ஏன்னா வந்து லோடு வந்து அதிகமாக இருக்கும், நம்ம எதுவும் பண்ண முடியாது. இது பண்ணலாம். விஎஃப்டியில் வந்து வேரியபிளாக ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு ஸ்பீடு வந்து வேரியாக நமக்கு வந்து சாஃப்ட் ஸ்டார்டர் பண்ணாத மாதிரி விஎஃப்டி டிரைவ்லையும் நம்ம ஸ்பீடையும் வேரி பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு இடத்துல இப்போ ஸ்டார்டிங் மட்டும் வேணுங்கிற இடத்துல வந்து சாஃப்ட் ஸ்டார்டர் யூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஸ்பீடு கண்ட்ரோல் வேணும், இல்லை நான் ஆப்ரேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், அடிக்கடி வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்ல எல்லாம் நீங்கள் டிரைவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் திஸ் கிளாஸ். இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன்ஸ் வந்து நாங்கள் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டில் நாங்கள் போட்டு ரெகுலராக எடுத்துகிட்ருக்கோம். இதில் வந்து 16 மினிட்ஸ் வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம். இதில் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து இதை பாருங்கள். குயிக்காக வந்து நீங்கள் எல்லா விஷயமும் லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து 1 hour செஷன்ஸ் வந்து நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் 2 லாங்குவேஜஸில் வந்து 1 hour செஷன்ஸ் வந்து ரெகுலராக எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கு வந்து 999 அப்படிங்கிறத வந்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா அந்த செஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து யூடியூப்லேயே பார்த்துக்கலாம். எப்போ வேணாலும் அந்த கிளாஸஸ் செஷன்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். 999 பே பண்ணி நீங்கள் அந்த கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் திஸ் கிளாஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனி அப்டேட்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு இன்டிமேட் பண்ணுங்கள், ப்ளஸ் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல்.